டேய், நான் நல்லா இருக்கேன். நீ பயப்படாத, எனக்கு ஒன்னும் ஆயிடாது. அம்மா நீ நல்லா இருக்கேன்னு தான் சொல்ற. ஆனா டாக்டர் உன்னை அடிக்கடி படி ஏறி இறங்க கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல. ஏண்டா, இத்தனை பேர் இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுது? இந்த மருந்து மாத்திரல நான் ஒன்னும் ஆரோக்கியமா இல்லடா. இங்க பாரு, நீங்க எல்லாம் என் கூட இருக்கீங்களே, அந்த சந்தோஷத்துல தான் நான் ஆரோக்கியமா இருக்கேன். சக்தி, வா சக்தி, வேலை முடிஞ்சிருச்சா? அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வரோம். சரி வாங்க போலாம். வாங்க பாட்டி. பாத்து வாமா. வாங்கம்மா. சங்கர் சார் வாங்க உட்காருங்க சார். பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க உட்காருங்க சார். உட்காருங்க. பாட்டி, டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் என்ன சொல்லுவாரு? படியில ஏறாத, இறங்காத, குனியாத, நிமிராதன்னு தான் சொல்லுவாரு. அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு நாமே பாரம் ஆயிடுவோமா? நான் நல்லா தான் இருக்கேன். தேனு, நீ ஒன்னும் பயப்படாத, பாட்டி நல்லாதான் இருக்காங்க. சரிங்க அத்தை. இனிமே நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் பாட்டி. ஐயோ அம்மா, நான் என்னமா வேலை செய்யறேன்? சும்மா தானே உட்கார்ந்துருக்கேன். மாமா, வைஷ்ணவி கால் பண்ணாங்க மாமா. என்னம்மா சொன்னா? தென்னரசுவ வைஷ்ணவி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமா மாமா, சக்தி கொடுத்த ஐடியா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த அமுதாவையும் தீபாவையும் கூட்டிட்டு போய் வைஷ்ணவி கிட்ட பேச வச்சோம்ல, அதான் தென்னரசோட சுயரூபத்தை வைஷ்ணவி தெரிஞ்சுக்கிட்டா. அதனாலதான் மாமா இப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கா. அப்போ வைஷ்ணவி தென்னரசு கல்யாணம் நடக்க போறது இல்ல, அப்படிதானே? ஆமா மாமா. ரொம்ப சந்தோஷமா. உண்மையாவே நாம சந்தோஷப்படுறதை விட அந்த வைஷ்ணவி தான் ரொம்ப சந்தோஷப்படணும். தென்னரசு கூட அவளுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை பூரா அவ கஷ்டத்தையும் துரோகத்தையும் தான் அனுபவிச்சிருப்பா.